to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தைச் சேர்ந்த 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்தில் கிராம மக்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் இஸ்மாயில். அவரிடம் கேட்கலாம். இஸ்மாயில், பேச்சுவார்த்தை நடத்த சென்றபோது தாக்குதலில் ஈடுபட்டதனால 10 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த காவல் நிலையத்துல ஊர் மக்களும் குவிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. என்ன விவரம்? ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? எதற்காக குவிந்திருக்காங்க? ராதா, காஞ்சிபுரம் அருகே பரந்தூர் அருகே ஏகனாபுரம் மக்கள் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக இரவு நேரங்களில் தங்களுடைய அன்றாட பணிகளை முடித்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா சாலை மறியல் போராட்டம், பரந்தூர் விமான நிலைய நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டம், டிராக்டர் பேரணி என பல்வேறு வகையான போராட்டங்களை இவர்கள் முன்னிறுத்தி நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் 1775 வாக்குகள் உள்ள இடத்தில் 21 வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்தது. இதனால் அந்த ஊர் மக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தைக்கு சென்ற அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறி அதிகாரிகளை தாக்கியதாகவும் கூறி வழக்கு பதிவு செய்து சுங்குவார் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். இவர்களுக்கு இன்று காலை சுங்குவார் காவல் நிலையத்தில் 10 பேரும் ஆஜராகும்படி சமன் அனுப்பியிருந்தனர். இதனால் அந்த பகுதி மக்கள் 10 பேர் மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் அனைவருமே இந்த பகுதியில் ஒன்று திரண்டு உள்ளனர். இதனால் சுங்குவார் காவல் நிலையத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஏற்கனவே வழக்கமாக இந்த சுங்குவார் காவல் நிலையத்தில் தான் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வார்கள். அதாவது சாலை மறியல் போராட்டம் ஆகட்டும், மற்றபடி எந்த போராட்டம் இருந்தாலும் இவர்கள் மீது சுங்குவார் காவல் நிலையத்தில் தான் வழக்கு பதிவு செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டு அவர்களை மாலை வேளையில் விடுதலை செய்வார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக 10 பேர் மட்டுமே ஆஜராக சொல்லியிருக்கிறதாக கூறி தற்போது இந்த பகுதியில் சுங்குவார் காவல் நிலையத்தில் அந்த ஏகனாபுரம் பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். ராதா, தாக்குதலில் ஈடுபட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரணை எப்ப தொடங்குவாங்க, எப்ப நடைபெறும்? ஏன் இவ்வளவு தூரம் மக்கள் எல்லாம் அங்க ஒன்று சேர்ந்து குவிந்திருக்கிறார்கள்? எதனா சர்ச்சை எழுந்திருக்கா? காவல்துறையில இருந்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்க இது குறித்து இஸ்மாயில்? அந்த 10 பேர் மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறது. தற்போது போடப்பட்ட வழக்குகள் 10 பேர் மீது மட்டும் எதுக்காக நீங்கள் போட்டீர்கள்? ஏற்கனவே நாங்கள் பல்வேறு கட்டங்களில் 600 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்தி வருகிறோம். ஆனால் ஊர் மக்கள் மீது அனைவர் மீதும் வழக்கு போடாமல் 10 பேர் மீது மட்டும் வழக்கு போட்டிருப்பது பொதுமக்கள் இதையே கேள்வியை எழுப்பியுள்ளது. இதனால அதிகாரிகள் அதாவது காவல் நிலைய ஆய்வாளர் பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். 10 பேர் மீது வழக்கு போடப்பட்ட 10 பேர் வீட்டையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.